ஏன் திருநள்ளாறு போகணும்? சனி பகவானுக்கு உரிய பரிகார தலமாக திகழ்கிறது தான் திருநள்ளாறு திருத்தலம். தர்ப்பை அடர்ந்து வளர்ந்திருந்த காரணத்தால இந்த பகுதி தர்ப்பாரண்யம் என்று முதல்ல வழங்கப்பட்டுச்சு. பின்னர் நகவிடங்கபுரம் என்றும் பெயர் பெற்றது. இங்கு அமர்ந்திருக்கும் ஈசனின் திருப்பெயர் தான் தர்ப்பாரணேஸ்வரர். அம்பிகையின் திருப்பெயர் பிராணேஸ்வரி. நலமகாராஜன சனி பகவான் பீடிப்பிலிருந்து விடுவித்து மறுபடியும் வளமான வாழ்க்கைக்கு ஆட்சிப்படுத்திய தலம் இது என்பதால நல்லாறு என அழைக்கப்படுகிறது. சுயம்புவாக தர்ப்பை வனத்துல தோன்றியதால ஈசன் தர்ப்பை தழும்புகளுடன் காட்சி தருகிறார். தேவார மூவரான அப்பர், சுந்தரர், சம்பந்தர் ஆகியோர்களால பாடல் பெற்ற தலமாவும் இது அமைஞ்சிருக்கு. சனி பகவானின் தோஷம் நீங்க விரும்புபவர்கள் இந்த தலத்துல திருஞான சம்பந்தர் அருளிய போக மாத்தா பூன்முலையால் என்று தொடங்கும் பதிகம் பாடுறது ரொம்ப நல்லது. சமணர்களுக்கு எதிரான சம்பந்தரின் அனல்வாதத்துல இந்த பதிகம் எழுதப்பட்டிருந்த சுவடிகள் மட்டும் கருகாமல் இருந்ததால பச்சை பதிகம் என்று சிறப்பு பெயரால வழங்கப்படுகிறது. விஷ்ணு, பிரம்மன், இந்திரன், அஷ்டதிக்கு பாலகர்கள், அகத்தியர், புலஸ்தியர், அர்ஜுனன், நலன் உள்ளிட்ட பலரும் வழிபட்ட ஈசன் இவர். தமிழகத்தின் சப்தவிடங்க தலங்கள்ல திருநள்ளாறும் ஒன்று. விடங்க என்றால் செதுக்கப்படாத மூர்த்தி என்று பொருள் சொல்லலாம். 7 சுயம்பு தலங்கள்ல திருநள்ளாறும் ஒன்று. தர்ப்பாரண்யேஸ்வரர் ஆலயத்துல அருளும் சனி பகவான் ஈசனின் கட்டளைப்படி இங்கு வந்து வணங்கும் பக்தர்களுக்கு நல்வாழ்வினை அளிக்கும் பணியை மேற்கொண்டுள்ளாரா. சனி பகவானால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த தலத்துக்கு வந்து ஈசனை வணங்கினால் நல்ல பலன்களை பெறுவார்கள் என்பது ரொம்ப நம்பிக்கையா கருதப்படுது. தேவர்களை மறுத்து நிடத நாட்டு மன்னன் நலனை கரம் பிடித்தால் சேதி நாட்டு இளவரசி தமயந்தி. இதனால கோபமான தேவர்கள் சனி பகவானின் வழியாக நலனை கடுமையாக சோதித்தாங்க. எல்லா செல்வத்தையும் இழந்து இறுதியில தமயந்தியுமே பிரிந்து சேவகனாக மாறினான் நலன். பின்னர் இங்குள்ள தர்ப்பாரணேஸ்வரை வணங்கி சனீஸ்வரனையும் சரணடைந்தான் நலன். அதனால சனி பகவானின் கருணையால இழந்த தன் நாட்டையும் அளவற்ற செல்வங்களையும் பெற்றான் என்று தலவரலாறு கூறுது. சனி பகவானின் கருணையை எண்ணி நலராஜனே பலவிதமான பண்டிகைகளை உருவாக்கி கொண்டாடி மகிழ்ந்தானா. இவன் நீராடிய திருக்குளம் இன்றும் நல தீர்த்தம் என்றே வழங்கப்பட்டு வருது. ஜன்ம சனி, கண்ட சனி, அஷ்டமத்து சனி, மத்திய சனி, ஆத்திய சனி, ஏழரை சனி என்று சனி பகவானால் எத்தகைய பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் இந்த தலத்துக்கு வந்து பரிகாரம் செய்வது ரொம்ப வழக்கம் இருந்துட்டு வருது. நலத்தீர்த்தத்துல நீராடி எல் தீபம் ஏற்றி கருங்குவலை மலர் சாத்தி சனீஸ்வரனை வணங்கினால் தீராத எந்த துயரும் தீரும் என்பது ரொம்ப மக்களால நம்பிக்கையா இருந்துட்டு வருது. திருநள்ளாறு வரும் பக்தர்கள் நலத்தீர்த்தம் சென்று வலமாக சுற்றி வணங்கி குளத்தின் நடுவே இருக்கும் நலன், தமயந்தி சிலைகளை வணங்க வேண்டும். நல்லெண்ணெய் தேய்த்து வடக்கு அல்லது கிழக்கு திசை பார்த்து நின்று 9 முறை மூழ்க வேண்டும். குளித்து துவட்டி வேறு ஆடை அணிந்த பிறகு பிரம்ம தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தங்கள்ல உள்ள புனித நீரை தெளித்துக் கொள்ள வேண்டும். திருக்கோயிலினுள் இருக்கும் ஸ்வர்ண கணபதி, முருகர் சந்நிதியை வணங்கி திருநள்ளாற்றின் நாயகர் தர்ப்பாரணேஸ்வரையும் அடுத்து தியாகேஸ்வரையும் வணங்க வேண்டும். தொடர்ந்து பிராணேஸ்வரி அம்மனை வணங்கிய பின்னரே இங்கிருக்கும் சனி பகவானை தரிசிக்க வேண்டும் என்பது ரொம்ப ஐதீகமா இருக்கு. எல் தீபம் ஏற்றுவது தொடங்கி அவரவர் வசதிக்கு ஏற்ப பூஜைகளை செய்து சனி பகவானுக்கான பரிகாரங்களை செய்து கொள்ளலாம். சனி பகவானை சனிக்கிழமை மட்டுமின்றி வாரத்தின் எல்லா நாள்களிலும் வரும் சனிஹோரை நேரத்திலும் வழிபடலாம். இதனாலும் கூடுதல் பலன் கிட்டும்னு சொல்றாங்க. கடுமையான சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பாதிப்பிலிருந்து விடுபட சனி பகவானை பிரார்த்தித்து சனிக்கிழமை ஒருவேளை உபவாசம் இருந்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து கருப்பு வஸ்திரம், வடைமாலை சாத்தி எள்ளு சாதம் நைவேத்தியம் செய்யலாம். எள்ளால் ஆன இனிப்பு பலகாரங்களை பெருமாளுக்கும் சனி பகவானுக்கும் படைக்கலாம். சனி பகவானின் அருளினை பெற ஆஞ்சநேயர், கணபதியை வணங்கலாம். சனி பகவான் நீதிமான், நியாயவான் என்று போற்று பெறுகிறார். நமக்குரிய கடமைகளை தவறாமல் செய்து ஈஸ்வரனை வழிபட்டு வந்தால் அதிக பாதிப்பின்றி வாழலாம்.